ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க எபிசோடு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாயா சீனு இவங்க ரெண்டு பேருமே போட்டியில் கலந்துக்கிறாங்க. எல்லா போட்டியிலையுமே இவங்க தான் வின் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வந்து சொல்கிறாங்க, அதாவது ரெண்டு பேர் கையிலையும் ஹேண்ட் கப் போட்டு விடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற பொருட்களை வந்து ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா சீனுவுக்கு விட்டு கொடுத்து மாயா நிற்க, மாயாவுக்கு விட்டு கொடுத்து சீனுவை நிற்க அவங்களால முடிஞ்ச பொருளை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த லாஸ்ட் போட்டியிலையும் மாயாவும் சீனுவும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அங்கே நடுவராக இருக்கக்கூடியவர் அங்கே இருக்க கப்புள்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையில எந்த விஷயம் இருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது விட்டு கொடுக்கணும், சண்டை போடணும், ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்துடணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதிலை சொல்ல அந்த இடத்துல மாயா சீனு இவங்க ரெண்டு பேருமே நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்ல அடுத்த ஒரு கேள்வியை மனைவிகளுக்கு மட்டும் வந்து கேட்குறாங்க. அதாவது கணவன் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி மனைவிகள் கிட்டே கேட்குறாங்க. மாயாவும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அப்போது நடுவர் வந்து சொல்கிறாரு, அப்போது கணவர் வந்து டிவோர்ஸ் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போது மாயா நான் கொடுத்துருவேன், என் கூட சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற போது அப்புறம் என் கூட இருந்து அவர் ஏன் கஷ்டப்படணும், என்னை விட்டு போகிறது அவருக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மாயாவும் சொல்ல அந்த இடத்துல எல்லா போட்டியிலையும் வின் பண்ணதுக்கான கப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருடைய கையில் இருக்க விலங்கை வந்து கலட்டி விட்டுறதுக்கு சாவி எடுத்துகிட்டு வராங்க. அதில் தன்னுடைய சாவியை எடுத்து மாயா தூக்கி வெளியில் போட்டுடுறாங்க. இதை யாருமே கவனிக்கலை, ஆனால் கதிர் அதை கவனிக்கிறாரு. ஸோ எல்லாருடைய கைவிலங்கையும் கலட்டினவங்க மாயா சீனு இவங்களுடைய கைவிலங்கு சாவி மட்டும் காணும்னு சொல்கிறாங்க. ஸ்பேர்க்கி அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சீனு கிடைக்கும்போது அது நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஸோ அந்த இடத்துல மாயா சீனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹேண்ட் கப்போட வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த பார்வதியும் பத்மாவும் இப்படி என் புள்ள அவகிட்ட மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே கதிர் பத்மா கிட்டே போயிட்டு நீங்கள் அந்த சாவியை தேடுறீங்களா, அந்த சாவி வந்து வெளியில் தூக்கி போட்டுட்டாங்க, அது சாக்கடையில் போய் விழுந்துருச்சுன்னு சொன்னதும் பத்மாவும் பார்வதியும் சாக்கடன் கூட பார்க்காம அதில் இறங்கி வந்து தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா சீனு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடி கதிர் அண்ட் தனா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயுமே ஜானகி எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க தானா கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரி பிரசாதம் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் வராரு. ஸோ கதிர் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி சிவா ஒரு பக்கம் கேட்க கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது நீயுமா கோவிலுக்கு போனேன், தனா கூட இப்போ தான் கோவிலுக்கு போனேன்னு சொன்னான்னு மணியும் ஒரு பக்கம் சொல்ல நான் கோவிலுக்கு போகலை, கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்றாங்க. சரி ஹோட்டலுக்கு எதுக்காக போனேன்னு சொல்லி கேட்கும்போது ஹோட்டலுக்கு எதுக்கு போவாங்க, சாப்பிட தானே போவாங்க, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ யோசிச்சு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. சரி இட்லிக்கு என்ன தொட்டுக்க வச்சாங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன ரசமாக வைப்பாங்க, சட்னியும் சாம்பார் தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க அதை பார்த்து ஜானகி சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனு மாயா ரெண்டு பேருமே ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ஸோ கையில் ஹேண்ட் கப் இருக்கிறத பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல சிவா வந்து சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனாவே கிட்டத்தட்ட அரெஸ்ட் ஆன மாதிரி தான், நீ என்னடா கையில் விலங்கூட வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது அப்போ தான் போட்டியில் கலந்துக்கிட்டோம், அந்த போட்டியில் வின் பண்ணிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு, நாளைக்கு காலையில் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, சந்தோஷப்பட்டு இங்கே ஜானகி ஆரத்தையும் எடுக்க சீனு இங்கே மாயாவை ரூமுக்கு கூப்பிட சீனுவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாரு, மாயாவும் பின்னாடியே போகிறாங்க. ஸோ அடுத்து பார்வதி பத்மா இவங்க ரெண்டு பேருடைய என்ட்ரி. இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு ஸ்மெல் வருது, இது என்ன சாக்கடை வாடைய வருது, எங்கே போய் விழுந்து எழுந்திரிச்சிங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்க எதுவுமே சொல்லலை. சரி வீட்டை விட்டு வெளியில் போங்க, போய் முதல்ல குளிங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாயாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களேன்னு பத்மா ஒரு பக்கம் புலம்ப அடுத்த செகண்ட் இங்கே சீனு மாயா ரெண்டு பேருமே பெட்டில் படுத்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பத்மா ஒரு வேலை பார்க்குறாங்க. அதாவது பாம்பு பிடிக்கிறவரை கூப்பிட்டு ஒரு பாம்பை எடுத்து மாயாவுடைய ரூமில் வந்து விடுறாங்க. பாம்பை பார்த்த பயத்தில் சீனு ஒரு பக்கம் அலற அந்த பாம்பை மாயா கையில் பிடிக்க இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்ப்பை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.